அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி பார்க்கும்போது கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் அன்றைய நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி திதியாக இருக்கிறது. பொதுவாக பௌர்ணமி திதி ஒரு சில முக்கியமான நாட்களில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய அனைத்து வித மாற்றங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தும். அந்த திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லவையாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய துன்பங்கள் இருந்து நீங்கள் விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கப்பெறுவீங்க. ஆரோக்கிய விஷயமும் மேம்பட்டு காணப்படுங்க. நினைச்சபடி நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. சந்தோஷத்திற்கு எவ்வித குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களும் தங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கப்பெறுவீங்க. கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் தங்களுடைய வாழ்வு சிறப்பானதாக அமைய பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்டம் பிரகாசிக்க செய்யும். திடீர் நல் வரவு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புது வரவின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான இன்பங்கள் தோற்றும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய பயணங்கள் தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் செல்லக்கூடிய பயணங்களின் போது தங்களுக்கு பெரிய மனிதர்கள் விஐபிகளினுடைய நட்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். இதன் காரணமாக பல விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நிலைமை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. நினைச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்குங்க. வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க. சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க. குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது. இந்த காலகட்டத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும். குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம். தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க. சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம். காதல் உறவில் சில தடைகளும் வரலாம். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும். எந்த
முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க. முக்கியமான வேலைகளை தள்ளி போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க. உணவு விஷயத்தில் கவனமாகவே இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும். அதனால கவலைப்பட வேண்டாம். தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைன்னா உடன் வேலை செய்கிறவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க. காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும். காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க. ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய நீங்கள் திட்டமும் போடலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க. அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க. எந்த முடிவு எடுக்கும் போதும் உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க. காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டமான நேரத்தில் தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க. இந்த காலத்தில் தங்களுடைய குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம். பழைய நோய் திரும்ப உங்களை தொந்தரவும் செய்யலாம். வண்டி ஓட்டும் போது கவனமாய் இருங்க. அடிப்படை வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்கு இருந்தால் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும். செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால் அரசாங்க திட்டங்களில் சேர வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் துணைகளை உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம். அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலைச்சுமை அதிகமாக இருக்கும். அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க. சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது, எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும். அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. மேலும் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமானத்திற்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். யார் முன்னாடியெல்லாம் தலகுனிந்து நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய
தாய் பூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும், அதை விட குறிப்பாக சொல்லணும்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடியை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும், இல்லாட்டினா நஷ்டமாகும். அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ, இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள், இல்லை மற்றவர்கள் சொல்கிறாங்க, மூன்றாவது நபர் சொல் பேச்சு கேட்டு வேறு விஷயங்களில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.